ஒரு கனவு வந்ததுக்காக தம் மகன் கழுத்திலேயே கத்தி வச்ச ஒரு ப்ராஃபிட், அதையும் முட்டாள் மாதிரி நம்பி பக்ரீதுன்னு ஒரு பண்டிகை வச்சு கோடான கோடி ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுக்குறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 86 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்லையேன்னு தினம் தினம் அல்லாஹ் கிட்ட துவா பண்ற இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வரமா வந்தவர் தான் இஸ்மாயில் நபி. கண்ணுல வச்சு தாங்குறாரு தன் குழந்தைய. இஸ்மாயில் நபி ஓடி ஆடி விளையாடுற வயசு வரும்போது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கனவு திரும்ப திரும்ப வருது. அந்த கனவு தான் உன்னுடைய மகனை பலி கொடு. ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த கனவு திரும்ப திரும்ப வந்திருந்தா பித்து பிடிச்சிருக்கும். ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் நேரா இஸ்மாயில் கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு கனவு வருது, இதை பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னு இஸ்மாயில் நபி கிட்ட கேட்கிறாரு. அப்பா, உனக்கு ஈட்டப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றுங்கன்னு அந்த பச்சை குழந்தை சொல்லுது. மக்காலேருந்து மதீனாக்கு போறாங்க. அங்கதான் இந்த வரலாற்று சரித்திரமிக்க இந்த நிகழ்வு நடக்குது. பலிக்கான நாளும் வருது. பலிக்காக தன்னுடைய மகனை ரெடி பண்றாங்க. தந்தை அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இதை எதையும் கெடுத்துடக்கூடாதுன்னு அந்த சின்ன குழந்தை இஸ்மாயில் நபி என்னை குப்புற படுக்க வச்சு பலி கொடுன்னு சொல்றாரு அவங்க தந்தை கிட்ட. நல்ல தீட்டுன ஒரு ஷார்ப் பண்ண ஒரு கத்திய முழு பலத்தோட அந்த குழந்தையோட கழுத்துல வைக்கிறாரு இப்ராஹிம் நபி. கழுத்து மேல படுது, ஆனா கத்தி கழுத்தை வெட்டல, ரத்தமும் வரல. என்ன நடக்குதுன்னு புரியாம ஆச்சரியத்துல நின்று போன இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது. உனக்கு ஈட்டப்பட்ட கட்டளைய நீ நிறைவேற்றிட்ட, உன் மகனுக்கு பதிலா இந்த ஆடை பலி கொடுன்னு இறை தூதுவனான ஜிப்ரேல் நபி வானத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பிரம்மாண்டமான ஆடை குர்பானி கொடுக்குறாங்க. இதுல தன் குழந்தைய பலி கொடுக்கிறதா இல்ல ஆட்டை பலி கொடுக்கிறதான்னு இப்ராஹிம் நபி ஜிப்ரேல் நபி அவர்கள்கிட்ட கேட்கிறாரு. இது விஷயமே இல்லை. படைப்புகள் மேல உனக்கு பாசம் அதிகமா இல்ல உன்னை படைச்சவன் மேல உனக்கு நம்பிக்கை அதிகமான்னு அந்த டெஸ்ட்ல இப்ராஹிம் நபி பாஸ் ஆகிறாரு. 4000 வருஷமாச்சு. இன்னைக்கு வரைக்கும் கோடான கோடி இஸ்லாமிய மக்கள் உலகம் முழுக்க குர்பானி கொடுக்கறாங்க. அவங்க மனசுல இருக்கிறது ஒரே ஒரு தாட் ப்ரோசஸ் தான். யா ரப்பே, இந்த ஆட்டை நீ கட்டளையிட்ட, அதுக்காக மட்டுமே நான் குர்பானி கொடுக்கிறேன். ஒருவேளை நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆட்டை நானே வளர்த்திருப்பேன். படைத்தவன் மேல இருக்கிற அந்த ஒரு பாசம், அதுதான் இந்த தியாக திருநாள் பக்ரீதுடைய பேஸ்மெண்ட். 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.